வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிக்டாக் ஹேக்ஸ் நண்பர்களே பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான டாபிக் தான். இன்னைக்கு நான் வந்து நிறையா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது மொத்தம் 5 ஹேக்ஸ் டோட்டலாக வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா நம்ம பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இப்போது ஆரம்பிப்போம் ஃபஸ்ட் ஹேக்கை. ஸோ என்னதுன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன்கிளாஸஸ் ஃபோன் ஸ்டாண்ட். ஸோ சன்கிளாஸை வந்து ஃபோனாக யூஸ் பண்ண முடியும் நண்பர்களே. அது எப்படின்னு பார்ப்போம். No need to spend tons of money on a fancy phone holder. Fold the temples of your sunglasses this way and put them on a flat horizontal surface. ஸோ சன்கிளாஸை ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதை பண்ணுவோம். நைட் நாங்கள் ரொம்ப இப்போ என்னது ஒழுது நண்பர்களே. ஸோ ஓகே, நம்ம எங்கே கிளாஸஸ் நம்ம இங்கே வச்சுருந்தோம். இங்கே இந்த ஃபோனையே நம்ம ட்ரை பண்ணுவோம். என் ஃபோனையே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நண்பர்களே இப்போ நம்ம ஃபோன் அதுக்குள்ளே விட்டுடலாம். கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும் நண்பர்களே, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நிற்கிது. இப்போ நம்ம ஏதாவது வீடியோ போட்டு இப்போ நம்ம அப்படியே வீடியோ போட்டுட்டு ஜாலியாக நம்ம மாட்டுக்கு போட்டு பார்க்கலாம் நண்பர்களே. செம்மையாக இருக்குது இந்த ஹேக்கு. ஒர்க் ஆகுது தான். இந்த ஹேக் வந்து சக்ஸஸ். கரெக்டாக ஆமாம். ஸோ ஃபஸ்ட் ஹேக் வந்து சக்ஸஸ். நம்ம இந்த மாதிரி பீச்சுக்கு எங்கேயா போகிறோம், உட்காந்து ஜாலியாக இதை வச்சு விட்டோமா. இன்னும் பண்ணுவேன் நண்பர்களே. கிளாஸ் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். அதை தலைக்கீழே வச்சிங்கன்னா இந்த டாப் மேலே வரும். அதுக்குள்ளே இந்த கேப் கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பண்ணி இதுக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே ஃபோனை வச்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நண்பர்களே. ஸோ அடுத்து இப்போ நம்ம ஹேக் 2க்குள்ளே போவோம். மறுபடியும் கிளாஸ் இதுக்குள்ளேயே போட்டோம். செகண்ட் ஹேக் நம்ம என்னதுன்னு பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. செகண்ட் ஹேக் என்னதுன்னு நண்பர்களே, ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு பெப்பர் வைக்கிறாங்க. அதில் வந்து பெப்பரஸ்ட்டை அந்த சோப்பு மாதிரி ஒரு காட்டனில் ஏதாவது நம்ம நினச்சி இல்லை கையில் கூட வைக்கலாம்ல. சோப்பு கையில் அப்படியே வச்சோம்னா அந்த பெப்பரில் ரிப்பிள் ஆகுது, அப்படியே ஃபுல்லாக ஓரம் போகுது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம் நண்பர்களே. இதுக்கு வந்து நம்ம பாத்ரூமுக்கு போய் நம்ம பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது கரெக்டாக வரல, இதுனா இது தண்ணிலாம் வந்து ஸ்பில் ஆகிடுச்சுன்னா டெஸ்க்கு நான் தான் க்ளீன் பண்ணுவோம். நம்ம பாத்ரூம் போய்ட்டு ஈஸியாக பண்ணுவோம். இதை கரெக்டாக இருந்தே ஆமாம். வாங்க போவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பாத்ரூம் வந்துட்டோம். நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு இதில் தான் தண்ணி பிடிக்க போகிறோம். கரெக்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து என்னென்னா தேவைன்னா ஒரு பிளேட்டு, அதுக்கடுத்து பெப்பர். ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் சோப்பு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு தண்ணியை பிடிக்கணும். சீக்கிரம் பிடி. கொஞ்சம் மட்டும் பிடிங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் போடணும். ஸோ இதுக்கு மேலே பெப்பர் போடணும். ஹிரமே தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். பார்ப்போம். நல்லா போடு. இன்னும் இது போதுதான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போது ஹிரமே போட்டால் இப்போது சோப்பு வச்சு பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சோப்பை வந்து இப்போது எடுத்து வந்துருந்தோம். அந்த சோப்பை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹேண்ட் சோப் தான் நண்பர்களே. நீங்கள் எந்த சோப் வேணால் யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு கையில் அப்படி எடுத்துகிட்டு அப்போ அதில் வைக்க போகிறான். நடுவில் என்னதுன்னு பார்ப்போம். ஸோ எடுத்துட்டா நண்பர்களே, பாருங்கள். போதும். நல்லா கை இது பண்ணிட்டு வை. என்ன பண்ணுற? வெய் கரெக்டா. ஸோ வைக்கிறா நண்பர்களே. மேஜிக் நண்பர்களே, ஒர்க் ஆயிடுச்சு நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. வாட்டரு கரெக்டாக இருமே. எங்களால் நம்பல நண்பர்களே எப்படின்னு. ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன், ஆனால் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த சேலஞ்சுக்கு போவோம். ஸோ இந்த இது வந்து சக்ஸஸ். கரெக்டாக இருமே. எஸ். அது இப்போ நம்ம வந்து தேர்ட் ஹேக் அடுத்து போகிறோம். ஸோ இப்போதைக்கு 2 சக்ஸஸ் ஆயிருக்கு. கரெக்டாக இருமே. ஸோ ஆமாம், தேர்ட் ஹேக்கு என் ஃபோனை மறந்து வச்சிட்டேன் நண்பர்களே. நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே ஏறியுமே ஓடி வந்துட்டேன் நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோக்கு போவோம்.
அடுத்து எத்தனை இப்போ எத்தனாவது ஹேக்கு? This is Third how you hack. fold a t-shirt in நம்ம 2 இப்போ seconds. ரெண்டு ட்ரை This is பண்ணிட்டோம். spot A, B, தேர்ட் and C. ஹேக் What you're என்னன்னா gonna do is hold ஷர்ட்டை A, வந்து B, 2 and bring A all the way to செகண்ட்ல வந்து C and lay it down. மடிக்கிறாங்க டிஷர்ட்டை கரெக்டாகவே. ஸோ இப்போ ஹிரமி வந்து பண்ண போகிறான் இந்த ஹேக்கு. ஸோ ஹிரமி ட்ரை பண்ணிட்டோம். அடுத்த ஹேக்கு நம்ம எப்பயும் போல நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஹேக்கும் நானே ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கே டிஷர்ட் ஹியர் யூ கோ. இங்கே பாருங்க கசக்கி இங்கே வைக்கிறேன். இப்போ வந்து ஹிரமி இதை மடிக்க போகிறா. இங்கே மடி எப்படி ஒர்க் ஆயிடுச்சுன்னா அது சமன் நண்பர்களே. 10 டக்குன்னு நீங்கள் 2 செகண்டில் மடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 10 மணி நேரம் நீங்கள் உட்காந்து மடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஆமாம். ஸோ இப்போ இது 1 2 3. ஸோ எப்படி பண்ண போகிறேன்? இது வந்து ஏ, இங்கே நடுவில் பி, இந்த எண் வந்து சி. ஸோ ஏயும் பியும் பிடிச்சிட்டு ஏஏ சிக்கு கொண்டு வந்துட்டு பிஏ டீன்னு எடுக்கணும். இது எடுத்துட்டு டீன்னு போட்டுட்டு டீன்னு போட்டால் முடிஞ்சுது. ஓகே நண்பர்களே, ஸோ ஓரளவுக்கு இந்த ஹேக் ஒர்க் ஆகிருக்கு. கொஞ்சம் இதை மட்டும் சென்ட்ரைஸ் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும் பார்த்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஒர்க் ஆகுது. நீங்கள் பாருங்கள், இந்த கரெக்டாக கார்னர்லாம் வந்துச்சு. இது நீங்கள் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இந்த கரெக்ட் கார்னர்ஸை பிடிச்சி பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி கோணலாம் வரும். பட் ஓவரால் இந்த ஹேக் வந்து சக்ஸஸ். இது 2 செகண்ட்ஸில் எப்படி மடிக்கலாம்னு காமிக்கிறேன். அது இப்போ நம்ம காட்டியாச்சு. அடுத்த வீடியோக்கு போவோம். அடுத்த சேலஞ்சுக்கு போவோம். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்குதுன்னு போகணும் நண்பர்களே. ஸோ இதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த ஹேக் என்னதுன்னா 4th ஹேக் என்னதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வீடியோ. என்னது நம்மளுக்கு? ஓகே, அடுத்த ஹேக் நண்பர்களே என்னது? கார்லிக் வச்சுருக்காங்க கையில். இந்த கார்லிக் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு போட்டு பீல் பண்ணிடணும். அவுட்டர் லேயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவுட்டர் லேயரை பீல் பண்ணிட்டு இந்த நார்மலாக இருக்கும்ல அந்த ஆனியன் கார்லிக் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போடணும். போட்டு நல்லா உழுக்கிட்டே இருக்காங்க. உழுக்குனா என்னதுன்னா எல்லாம் அந்த பேர் என்னது கார்லிக் பீசஸ்லாம் தனியாக வந்துடுது. அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வந்து கரெக்டாக வெளில வந்துடுது. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லை நண்பர்களே. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் ஓகே நண்பர்களே, சொல்லுவாங்க ஆனியன் நல்லா எடு, கார்லிக்கை நல்லா எடு. ஸோ நண்பர்களே, இது ரொம்ப எனக்கு என்னாச்சுன்னு தெரில. ஏன் டைம் இப்போ நான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து ஓகே நண்பர்களே, ஐ திங்க் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடச்சி போட்டாங்களா அப்படியே போட்டாங்களா? இல்லை, அப்படியே போடணும். அப்படியே இல்லை, உடைக்கணும். அது அப்படியே போட்டாங்களா? ஆமாம். ஒரே செகண்ட் நண்பர்களே, எனக்கு இன்னும் அது டவுட்டாக இருக்குது. ஏன்னா உங்களை அப்படியே தான் போட முடியும். ஓ, அப்படியே தான் போடுறாங்க நண்பர்களே. அப்போ அப்படியே தான் ஐ திங்க் போடலாம். கொஞ்சம் இதை லூஸ் கூட பண்ணலாம். கொஞ்சம் இதாக லூஸ் பண்ணி இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். எடுல ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிடுறேன் நண்பர்களே. எல்லாம் வந்துருச்சு. மூடுங்க தா, நான் பண்ணுறேன். இப்போ குளுக்குற போதும் நண்பர்களே, என்ன பண்ணல பார்ப்போம். வந்துருக்கு நண்பர்களே. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிட்டு காட்டுறோம். பார்க்கலாம். கொஞ்சம் பிக்கிற மாதிரி இருக்குது. பட் பாருங்கள், எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் அப்போ தான் கம்பேர் பண்ண காட்ட முடியும். ஸோ நாங்கள் எதெல்லாம் மோஸ்ட்லி பிஞ்சு இருக்கோ அதை மட்டும் இங்கே போடுறோம். பாருங்கள் நண்பர்களே, இத்தனை பிஞ்சு இருக்கு ஓரளவுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பிச்சு கொஞ்சம் இது பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா குடுக்கணும் போட நண்பர்களே. எங்களுக்கு இது பண்ண முடியல. ஃபுல்லாக வந்துருச்சு. இத்தனைக்கும் முழுசாக போடுற நண்பர்களே. இப்போ நீங்கள் வந்து இதை டக்குன்னு ஈஸியாக கட் பண்ணி சமைக்கலாம் ஈஸியாக. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஹேக்கும் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி சக்ஸஸ்ன்னு தான் சொல்லலாம்.
நாங்கள் இன்னும் டைம் எடுத்து கொடுக்கணும் போல். பட் ஓவரால் சக்ஸஸ் நண்பர்களே. அடுத்து இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் ஆகும். ப்ளஸ் நீங்கள் கையில் வச்சு குலுக்கிட்டே இருக்கணும், அது எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான். ஸோ அது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஈஸியாக அதை தனித்தனியாக எடுத்து வெட்டி நீங்கள் அப்படியே சமைக்கணும். நம்ம வந்து இப்போது லெமன் ஹேக்னு ஒன்று பார்த்தேன், அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு Here's a வீடியோவோட student நான் life பார்த்துக்கிறேன். hack. If you want to erase highlighted text, all you need is a lemon. Squeeze the lemon juice onto text and spread the ஒரு juice highlighter all over the வந்து, highlighted part. ஒரு ஹைலைட் Voila! பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிட்டு லெமனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதனால பிரிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அது வந்து ஹைலைட்டர் வந்து போயிடுது நண்பர்களே, இரேஸ் ஆயிடுது. பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே அதுக்கான தேவையானதுலாம் ரெடியாக வச்சுருக்கேன். பட் ஆனால் ஒர்க் ஆகுமான்னு தெரியல நண்பர்களே. ஹோப்ஃபுல்லியாக ஒர்க் ஆகணும். இது நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணி. ஸோ ஓகே, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுவோம் நம்ம. இந்த ஹைலைட் பண்ணுவோம். நல்லா ஒரு நிறைய டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம், இதில் தெரியும். இதையும் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க நண்பர்களே. இப்போ வந்து இப்போ இயர்பட்ஸ் வந்து லெமன்ல வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். எரேசர்ச்சி நண்பர்களே. என்ன பண்ணுறேன் புடி பேஜ் பார்ப்போம் நண்பர்களே. இருங்க, இரேஸ் ஆகுது. ஓ மை குட்னஸ் நண்பர்களே, ட்ரேஸே இல்லாமல் இரேஸ் ஆகுது. ட்ரேஸ் சுத்தமாக இல்லை பாருங்கள். இப்போ நாங்கள் முழுசாக பண்ணிட்டு காட்டுறோம். கை வச்சு பண்ணி பார்க்கலாம். ரெடி தான் நண்பர்களே. இது போதும் காட்டுவோம் ஃபஸ்ட்டு. வெய் உள்ள இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட. நான் எழுதுறதையும் காட்டினேன், இப்போ அதை வந்து யூஸ் பண்ணி அழிச்சியும் காட்டினேன். ஒர்க் ஆயிடுச்சு. கையில் பண்ணி பார்க்கணும். கையிலேயே ஒர்க் ஆகும் தான் நண்பர்களே. ஏன்னா இதுலேயே ஒர்க் ஆக போகணும். இரேசர் தான் நண்பர்களே டெக்னிக்கலி இது. ஓகே நண்பர்களே, இப்போது எல்லா ஹேக்குமே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க, லெமன் ஹேக்கும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ ஓவரால் 5 ஹேக்ஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா அந்த 4th ஹேக் மட்டும், அதாவது அந்த கார்லிக் ஹேக் மட்டும் என்ன கேட்டால் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ மற்றபடி மீதெல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு நண்பர்களே, கரெக்டாகவே. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சிருவோம். இந்த ஓவரால் இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நண்பர்களே, கரெக்டாகவே 99% சக்ஸஸ் தான். ஸோ அதான் நண்பர்களே, இந்த மாதிரி பார்ட் 2 வேணுன்னா கூட கேளுங்க, நம்ம அடுத்த வாட்டி பண்ணுவோம். ஸோ அதுவரையும் உங்களிடம் பெறுவது உங்கள் மகிரன் பெர்